தனியா வந்து பள்ளியில செஞ்சுட்டு போறதுல 100 மடங்கு 100 மடங்கு மேல பள்ளியை சரி பார்க்கணும், பள்ளிக்கு வரணும், பள்ளியில இருக்கணும், பள்ளியில இது தனி, இது வரணும் தான், இது செய்யணும் தான். ஆனா இது மட்டும் தான் சொல்லி வீட்டுல பெண்களுக்கு அநியாயம் செய்கிறார், வீட்டுல பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்கிறார், பிள்ளைக்கு அநியாயம் செய்கிறார். அதனால இந்த இரவுகளை இப்படி கொண்டு ஹயாத்தாக்கணும், இந்த இரவுகளை இப்படி கொண்டு ஹயாத்தாக்கணும். இரண்டாவது, 2 பெருநாட்களையும் அல்லாஹ் தஆலா கூலியாக கேட்கிறான் சொன்னா இந்த 2 நாட்களையும், அதாவது ஹஜ்ஜுடைய பெருநாள், நோன்புடைய பெருநாள், இந்த 2 இடத்திலையுமே ஒரு நீண்ட ஒரு இறுக்கத்தை, அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை கொண்டு ஒரு நெறிப்படுத்தியதுக்கு பிறகு கூலி கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்றான்னு சொன்னா வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டு நம்ம 1 மாதத்தினுடைய நம்ம நோன்பு, இந்த 1 மாதத்தினுடைய நோன்பில் எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழே தான். இதுல என்ன இல்ல, எதுவுமே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் இல்லை, எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழே தான். இப்ப தொழுகிற லொஹர் தொழுகணும், 1:20க்கு தொழுக. சில பேர் 1:15க்கு வருவாங்க, சில பேர் 1 மணிக்கே வருவாங்க, சில பேர் 12 மணிக்கு வருவாங்க, சில பேர் கரெக்டா இம்மா கடைசி அத்தியாயத்துல எப்ப இருப்பாருன்னு பார்த்து கரெக்டா அந்த நேரத்துல வந்து ஜாயின் ஆகும். ஆக மொத்தத்துல அவங்க தொழுகையில ஜாயின் ஆகும், அவங்க மொத்தத்துல தொழுகையில ஜாயின் ஆகும். நோம்புல அப்படி ஜாயின் ஆக முடியுமா? நோம்புல ஒருத்தர் 4 மணிக்கே சகரம் முடிச்சுக்கிட்டாரு, இன்னொருத்தர் 4 மணிக்கு முடிச்சாரு, இன்னொருத்தர் 5:30க்கு முடிச்சாரு. ஏங்க நீங்க எப்போங்க சகரம் முடிச்சீங்க? சாயந்தரம் 6:10க்கு சகரம் முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நாம் பதில் என்ன சொல்லுவோம்? பிடிக்க முடியாது. ஒரே நேரம் தான், எல்லாரும் ஒரே நேரம் தான் வைக்கணும், ஒரே நேரம் தான் பிடிக்கணும், ஒரே மாதிரி தான் வைக்கணும், ஒரே மாதிரி தான் பிறக்கணும், எல்லாமே ஒரே சிஸ்டம் தான். இரண்டாவது, எல்லா அமலையும் காட்டிட முடியும். ஒரு மாணவர் கூப்பிட்ட 2 ரக்காத் தொழுது காட்டு, ஒழுங்கா தொழுகுறியா தான் பாக்குறேன் அப்படின்னா அவர் 2 ரக்காத் தொழுது காட்டுவார். ஒருத்தர் கூப்பிட்ட ஒழு செஞ்சு காட்டுனா ஒழு செஞ்சு காட்டுவார். சரி ஹஜ்ஜி எப்படி செய்வார்? செஞ்சு காட்டுனா என்ன பண்ணுவார்? ஒரு 2 டப்பா வச்சு ஹஜ்ஜி மாதிரி வச்சு தவாப் எல்லாம் செஞ்சு காட்டுவோம். நோம்ப வச்சு காட்டுனா எங்க முடியும்? காட்ட முடியுமா? வைக்க முடியும், காட்ட முடியுமா? நோம்பு இல்லைன்னு காட்ட முடியும். ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுனா எனக்கு நோம்பு இல்லைங்க அப்படின்னு காட்ட முடியும். நான் நோம்பு வச்சிருக்கிறேன்னு யாருக்காவது காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. இந்த அளவுக்கு நோன்பை அல்லாஹ் ரகசியமாக ஊத்திட்டான். எப்படி தக்வாவை காட்ட முடியாதோ, ஈமானை காட்ட முடியாதோ, அமல்களுடைய இஹ்லாஸை காட்ட முடியாதோ, குழுவை காட்ட முடியாதோ, இதே மாதிரி நோன்பை காட்டவே முடியாது. அந்த அளவுக்கு அதை புத்தி மறைச்சு அல்லாஹ் அவ்வளவு புத்தி வச்சுட்டு இந்த 1 மாசமா அல்லாஹ் தஆலா பயிற்சி கொடுத்து இழுத்து இந்த 1 மாசமும் என்னுடைய எல்லா விஷயத்தையும் மாஷாஅல்லாஹ் சொன்னபடி கட்டப்பட்டுட்ட. அதனால உங்களுக்கு அதனால சந்தோஷம், அதற்காண்டி மகிழ்ச்சி, அதற்காண்டி உங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கும் மகிழ்ச்சி. உங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி ஆகாது, உங்களை சூழ இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சி ஆகும், உங்கள்கிட்ட இருக்கிற ஏழைகளுக்கும் மகிழ்ச்சி ஆகும். அதனால சதகத்துல் ஃபித்ர், உங்களுடைய ஏழைகளுக்கு கூட நீங்க மகிழ்ச்சி குறைஞ்சிடக்கூடாது. அதனால சதகத்துல் ஃபித்ர் கொடுத்துட்டு உள்ள இருப்பாங்க, கொடுத்துட்டு என்ன உள்ளோ இந்த அளவுக்கு மகிழ்ச்சி. அதனால தான் ஹஜ்ஜில் யோசிச்சு பாருங்க, ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க எஹ்ராம் கட்டுங்க, எஹ்ராம் கட்டினா குளிக்க கூடாது, சோப்பு போட்டு குளிக்க கூடாது, அத்தர் பூச முடியாது, தலை சீவ முடியாது, முடி கொட்ட கூடாது, தன் மனைவியா குச்சியோட பார்க்க கூடாது, காலை வந்து மூடி மறைச்ச அந்த லெதர் சப்பல் போட முடியாது, தைத்த ஆடைகள், இது மாதிரி எல்லாமே கண்டிஷன். இந்த கண்டிஷன் எல்லாம் பூர்த்தி செஞ்சு கஷ்டப்பட்டு நெளிஞ்சி பணிஞ்சு வந்து நின்றதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒரு பெரிய சிரமத்தை கொடுத்து அந்த சிரமத்தை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக மட்டும் யார் சகித்து அதை தனக்குள்ள ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய gift தான் இது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பெண்ணாளுக்கு நமக்கு எப்படி இருக்கும் சந்தோஷம்? பெண்ணாளுக்கு எப்படி இருக்கும்? 1 மாசம் நோன்பு வைக்கிறது, 1 மாசம் தராவத் கொடுத்து, அதுல 10 நாள் கியாமுல் லைல் கொடுத்து, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு
கடைசி அந்த பெருநாள் அன்னைக்கு காலையில வந்து நின்றா நமக்கு சந்தோஷங்கிறது எப்படி இருக்கும்? அந்த சந்தோஷத்துல எல்லை எப்படி இருக்கும்? மாணவர்களே, இது டெம்பரரி பெருநாள். நம்ம விளக்கணும், பெருநாள் எல்லாத்துல எதையுமே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த இஸ்லாத்துல பரிசுத்தமான இஸ்லாத்துல சடங்காக ஒரு கலாச்சாரமாக அல்லாஹ்வுடைய எதையுமே கொடுக்கல. எல்லாத்தையும் ஒரு பின்புல அர்த்தத்தோட தான் அல்லாஹ் கொடுக்கிறார். உங்களுக்கு பெருநாள் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியில உங்களுடைய உள்ளங்கள் எவ்வளவு பூரிச்சு போகுது, எவ்வளவு சந்தோஷமாகுது, குடும்பத்தோட எவ்வளவு சகிதமாகுறீங்க, எவ்வளவு இந்த அளவுக்கு நீங்க எல்லா விதமான கவலைகளையும் மறந்து எவ்வளவு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்றீங்க. இது உங்களுக்கு ஒரு டெம்பரரி பெருநாள். ஏன் நீங்க இந்த ஒரு மாசம் அல்லது இந்த 8 நாள் எனக்கு கட்டப்படுத்தின ஹஜ்ஜில 8 நாள் நான் சொன்ன எல்லாத்துக்குமே கட்டப்படுத்தீங்க. நாளைக்கு நீங்க சந்தோஷமா இருக்க எதுவுமே கிடையாது. அன்னைக்கு நோன்பு வைக்கிறதா, அன்னைக்கு பிள்ளைகளை திட்டக்கூடாது, வீட்டை ஏற்றி பேச்சு நடக்கக்கூடாது, குரோதங்கள் பொறாமைகள் அன்னைக்கு இருக்கக்கூடாது, மகிழ்ச்சி மட்டும்தான் நினைச்சிருக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதர் 30 நாள் அல்லது ஹஜ்ஜில 8 நாள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதின் காரணமாக மட்டும் அல்லாஹ் தஆலா ஒரு நாளை பெருநாள் ஆக்குறான். அந்த பெருநாளை சந்தோஷத்துக்குரிய நாளாக ஆக்குறான். உண்மையிலேயே சந்தோஷத்துக்குரிய நாள் அல்லாஹ் ஆக்குறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு முஸ்லிமும் அன்றைக்கு அவர் இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் தஆலா சொன்ன கட்டளைகளை ஒருத்தர் எடுத்து நடந்தா அவருடைய பெருநாள் எப்படி இருக்கும்? பெருநாளுடைய காலை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஒவ்வொரு பெருநாளுக்கும் நாம கேட்கிற ஹதீஸ் தான். பெருநாளுடைய காலையில பெருநாள் தொழுகைக்காக வரக்கூடியவர்களுக்கு எல்லா தெருக்களிலுமே, உலகத்தினுடைய எல்லா தெருக்களிலுமே மலக்காரர்கள் கூட்டம் கூட்டமாக நின்று கொண்டு சொல்றாங்க, போங்க போங்க. நீங்க எப்படி போகிறீங்க? ஈதுகாக நீங்க எப்படி போகிறீங்க? நீங்க எல்லா பாவத்தை சுமந்துட்டு போகிறீங்க. திரும்ப வரும்பொழுது உங்களுடைய எல்லா பாவங்களும் அழிஞ்சிடும். சந்தோஷமா வீட்டுக்கு போங்க, சந்தோஷமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் செய்யற அறிவிப்பை மனிதர்கள் திரும்பில தெரிவிச்சு எல்லாருக்கும் கேட்கிறாங்க. ஒரு நாள் பெருநாள், ஒரு நாள் பெருநாள். ஒரு மனிதன் வாழ்க்கை முழுவதும் கட்டுப்பட்டு இருந்துட்டார், வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ் கட்டுப்பட்டு இருந்தார். அல்லாஹ் சொன்னா செஞ்சது இல்லையா? யார் கோச்சுக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது, யாருடைய திட்டினாலும் பிரச்சனை கிடையாது, யாரை அசிங்கப்படுத்தினாலும் பிரச்சனை கிடையாது. அல்லாஹ் சொன்னா சொன்னதுதான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா சொன்னதுதான். இதுக்கு மாற்றமே கிடையாது, இதுக்கு மாற்றம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி யார் வாழ்ந்தார்களோ அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் தும்மஸ்தகாமு. ரப்பு அல்லாஹ்னு சொல்லிட்டு அவனுடைய கட்டளைகளை இஸ்திகாமத்தோடு நின்றாங்க பாருங்க, உறுதியாக நின்றாங்க பாருங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் மரணத்தினுடைய அந்த வாசல்ல இருக்கும் பொழுது, நோன்பு திறக்கிற அந்த நேரம், இஹ்ராம் கலையிற அந்த நேரம், இஹ்ராம் கலையிற அந்த நேரம், பெருநாளுடைய அந்த சுபு, இதெல்லாம் எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ இதை விட 100 மடங்கு இல்ல, 1000 மடங்கு இல்ல, கோடி மடங்கு உயர்ந்து இருக்கும். தனஸ்ஸர அலைஹில் மலாயிகா, மலக்குமார்கள் வருவாங்க. மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் தகாஃபு, நீங்க பயப்பட வேண்டாம், நீ குடும்பத்தை விட்டுட்டு போறீங்களே பயப்பட வேண்டாம். வலா தஹஸனு, கபருக்கு போறனே, அல்லாஹ்வை சந்திக்க போறனே, என்கிட்ட அமல்கள் இல்லையே அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம், நாங்க உங்களோட இருக்கிறோம். மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க, மலக்குமார்கள் அதுதான் உண்மையிலேயே பெருநாள், அதுதான் உண்மையிலேயே சந்தோஷம். எப்படிப்பட்ட சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னா, அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிவாங்க, அவங்களுடைய முகமெல்லாம் சந்தோஷமான நிலையில் இருக்கிறாங்க. அதாவது ஒரு கவிஞர் சொல்றார், அரபு கவிஞர், நீ இந்த உலகத்துல உன்னுடைய தாய் இந்த உலகத்துல பெற்றெடுத்தா, பிறக்கும் பொழுது அழுது கொண்டே வந்தாய், உன்னுடைய சூழ இருப்பவர்கள் சிரிச்சு கொண்டிருந்தாங்க. நீ இந்த உலகத்தை விட்டு உன் மீது சாட்டப்பட்ட மலக்குடைய ரூஹ எடுப்பார், எடுக்கும் பொழுது நீ சிரிச்சு கொண்டே இரு, உன்னுடைய சூழ இருப்பவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். நீ வசித்த பூமியும் அழுகும், நீ உன்னுடைய அமல்களை அனுப்பி வைத்த வானத்துடைய வாசல் மலக்குமார்கள் மனிதர்கள் மட்டும் எப்படி வாழ்ந்துட்டா அப்படின்னு